अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையா என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि எம்பெருமானை குறித்தும் பிராட்டிமார்களை குறித்தும் பல ஸ்தோத்திரங்களை அருளி செய்த வேதாந்த தேசிகன் அவனுடைய அடியார்களாய் பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகளை குறித்தும் சில ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். அதிலே சக்கரத்தாழ்வாராகிற சுதர்சன ஆழ்வான் அவரை குறித்து அருளி செய்த 2 ஸ்தோத்திரங்கள், அதாவது சுதர்சனாஷ்டகம், ஷோடசாயுத ஸ்தோத்திரம் என்கிற 2 ஸ்தோத்திரங்கள், அவற்றை நாம் அனுபவித்தோம், மிகச் சுருக்கமாக அனுபவித்தோம். அடுத்தபடியாக கருடாழ்வானை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். கருட பகவான், அதாவது திருவகீந்திரபுரத்திலே இவர் எழுந்தருளியிருந்த காலத்தில் இவருக்கு இவருடைய ஆச்சாரியர் கருட மந்திரத்தை உபதேசித்திருந்தார். அதனால் இவர் அந்த கருட மந்திரத்தை தியானம் பண்ணி கொண்டிருந்தபடியினாலே கருடனே இவர் முன்னாலே தோன்றி இவருக்கு ஹயக்ரீவ மந்திரத்தை உபதேசித்தார் என்றும், அந்த ஹயக்ரீவ மந்திரத்தை ஜபித்து அவருக்கு ஹயக்ரீவரே சாட்சாத்காரமானார் என்றும் இதெல்லாம் ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கிறோம். திருவேகேந்திரபுரத்திலே இப்பொழுதும் அந்த சந்நிதிக்கு எதிரிலே இருக்கக்கூடியதான ஒரு சிறிய மலை, அது ஸ்வேதகிரி என்று சொல்லப்படுகிறது. அந்த மலையிலே இவர் எழுந்தருளி இருந்துதான் கருட மந்திரத்தை தியானம் பண்ணினார், ஆவர்த்தி செய்தார். அப்பொழுது கருட பகவான் இவர் முன்னாலே தோன்றினான் என்று அவருடைய சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கருடனுடைய அனுகிரகத்தை இவர் பெற்றிருக்கிறபடியினாலே அந்த கருடனை குறித்து 2 ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார் வேதாந்த தேசிகன். ஒன்று ஸ்ரீ கருட பஞ்சாஷத் என்று, அதாவது கருடனை குறித்த 50 ஸ்லோகங்கள் என்று கருட பஞ்சாஷத் என்று ஒரு ஸ்தோத்திரம். அடுத்தது கருட தண்டகம் என்று ஒரு ஸ்தோத்திரம். அது மிகச்சிறிய ஸ்தோத்திரம்தான். அது தண்டகம் என்கிற ஒரு வகையிலே, அதாவது விருத்தத்திலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஸ்தோத்திரம் அது. ஆக இப்போ 2 ஸ்தோத்திரங்களை இவர் கருடனை குறித்து அருளி செய்திருக்கிறார். அதிலே நாம் கருட பஞ்சாஷத் என்கிற ஸ்தோத்திரத்தை முதலிலே அனுபவிக்க முயலுகிறோம். ஆனால் இந்த ஸ்தோத்திரம் என்கிறது மிகவும் கடினமான ஸ்தோத்திரம், அதாவது பொருள் புரிவது மிகவும் சிரமம், பெரிய பெரிய ஸ்லோகங்களை கொண்டது. இரண்டாவதாக இந்த ஸ்தோத்திரத்திலே அந்த கருட மந்திரம் அது எப்படி நாம் அதாவது தியானம் பண்ண வேண்டும், அதனுடைய முறைகள் முதலானவற்றையெல்லாம் கூட முதல் 8 ஸ்லோகங்களிலே வர்ணிக்கிறார் நமக்கு. இதையெல்லாம் நாம் ஒரு ஆச்சாரியனிடத்திலே அடிபணிந்து அர்த்தத்தை கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, இப்படி ஒரு 5 நிமிடத்திலே 10 நிமிடத்திலே தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்ல இவை. இருந்தாலும் வேதாந்த தேசிகன் அருளி செய்த ஸ்தோத்திரங்கள் எல்லாவற்றையும் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்ற கிரமத்திலே இப்பொழுது ஏறக்குறைய நாம் வேதாந்த தேசிகன் அருளி செய்தது மொத்தம் 28 ஸ்தோத்திரங்கள். அதில் 25 ஸ்தோத்திரங்களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இப்பொழுது 26வது ஸ்தோத்திரமாக இந்த கருட பஞ்சாஷத் என்கிற ஸ்தோத்திரத்தை நாம் இதையும் அனுபவிக்கிறோம். இதனுடைய பொருளை விளக்குவது என்பது மிகவும் கடினமான செயல்.
ஏனென்றால் இந்த மந்திரத்தை எப்படி தியானம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். கருட மந்திரத்தை நாம் கருட மந்திரத்தை எப்படி தியானம் பண்ணணும்னா, அது ஆச்சாரியனிடத்தில் போய் அமர்ந்து அவரிடத்திலே உபதேசம் கேட்டு அதற்கு பிறகு அவர் எப்படி செய்கிறார் என்று பார்த்து அதன் பிறகுதான் நாம் அதை அனுசந்திக்க அந்த மந்திரத்தையே நாம் சொல்ல வேண்டும். இருந்தாலும் ஸ்லோகத்திலே வேதாந்த தேசிகன் எப்படி காட்டியிருக்கிறார் என்பதை மிக மிக சுருக்கமாக எவ்வளவு அதாவது எளிமையாக தெரிவிக்க முடியுமோ அவ்வளவு எளிமையாக தெரிவிக்க முயற்சி செய்கிறேன், அவ்வளவுதான். அங்கேஷ்வானந்த முக்கிய ஸ்ருதி சிகரமிளத் தண்டகம் கண்டபூர்வம் பிராகேவாப்யஸ்ய ஷட்சு பிரதிதிசமனகம் ன்யஸ்தசுத்தாஸ்திரபந்தாக பக்ஷிவ்யத்யஸ்தபக்ஷித்விதயமுகபுட பிரஸ்புடோதாரதாரம் மந்திரம் காருத்மதம் தம் ஹுதவஹ தைதா சேகரம் ஷீலயாமஹா. இந்த முதல் ஸ்லோகத்திலே கருட மந்திரத்தை எப்படி தியானம் செய்வது என்பதை சற்று விளக்கமாக நமக்கு தெரிவிக்கிறார். அதாவது பிராகேவா ஜபம் தொடங்குவதற்கு முன்னாலேயே நாம் என்ன பண்ண வேண்டும் என்னால் இதை ஒரு விதமாக தெரிவிக்க வேண்டும். என்னென்னா கண்டபூர்வம். கண்டபூர்வம் என்கிறதுக்கு என்ன பொருள் காட்டியிருக்கிறாள் என்றால், கா என்கிற எழுத்தையும் டா என்கிற எழுத்துக்களையும் முதன்மையாக உடையதாக இருக்குமாறும் அது பிரம்மத்தை பற்றி சொல்லுகிறது. அதுக்கு மேலே ஆனந்த முக்கியம் என்னால் ஆனந்த வடிவமான பிரம்மத்தை முக்கியமாக கருத்தாக கொண்டிருக்கிறது அந்த மந்திரம். அது எப்படிப்பட்டது? ஸ்ருதி சிகரமிழத்து. வேதாந்தத்தில் முக்கியமானதான பிரணவம் அத்தோடு சேர்த்து சொல்லணும் இந்த மந்திரத்தை. அந்த பிரணவத்தோடு மந்திரத்தை சேர்த்து சொல்ல வேண்டும் என்று அதுவும் சொல்லப்படுகிறது. அது அந்த மந்திரம் தண்டகம் மந்திரமாக இருக்கிற தன்மை அது. அதுக்கு மேலே அனகம், அதை முறைவழுவாமல் நாம் அனுசந்திக்க வேண்டும். முறைவழுவாமல் என்னால் இது என்ன முறை, ஆச்சாரியனிடத்தில் போய் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு உபதேசிக்கக்கூடிய ஆச்சாரியன் யார் இருக்கிறாரோ அவரிடத்திலே போய் அடிபணிந்து அவருக்கு சிசுரூஷுகள் செய்து அவரிடத்திலே போய் அந்த மந்திரத்தை நாம் பெற வேண்டும். அப்புறம் ஷடங்கேஷு அபியஸ்யா, 6 அங்கங்களிலே வைத்து பழகி என்கிறார். அதாவது அந்த மந்திரத்தை நாம் தியானம் பண்ண வேண்டுமானால் அதற்கு சில இதெல்லாம் உண்டு, அங்கன்யாசங்கள் என்று சிலது உண்டு. அதாவது கட்டை விரல் தொடங்கி இப்படி தலையில் வைத்து இங்கே வைத்து இப்படி வைத்து இப்படி வைத்து என்று இப்படியெல்லாம் சாஸ்திரம் அதெல்லாம் கூட நாம் இங்கே விளக்க முடியாது, விளக்கவும் கூடாது. ஆச்சாரியனிடத்திலே தான் போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன பண்ண வேணும், 6 அங்கங்களிலே அதை அங்கன்யாசம் செய்ய வேண்டும் என்கிறதான் என்ன சொல்லுகிறாருன்னால் ஷடங்கேசு அபியஸ்யா, மந்திரத்தை கூட அப்படி சொல்லணும். அதுக்கப்புறம் பிரதிதிஷம் ன்யஸ்த சுத்த அஸ்திர பந்தாக, அது ஒவ்வொரு திக்கிலேயும் என்ன பண்ண வேண்டும் என்றால் அஸ்திரபந்தங்கள் பண்ண வேண்டும். அந்த மந்திரத்தை தியானம் பண்ண அமைந்திருக்கிற இடத்துல அந்த ஒவ்வொரு திக்குகளிலேயும் நாம் அஸ்திரபந்தம் பண்ணுவது என்று இதையெல்லாம் கூட நான் விளக்கவும் கூடாது, விளக்கவும் முடியாது. அது ஆச்சாரியத்தில் தான் போய் கேட்கணும். அதுக்கு மேலே சொல்லுகிற பொழுது அது எப்படி சொல்லணும் என்னால், அது மந்திரத்தை சொல்லுகிற பொழுது அதற்கு சில கிரமங்கள் இருக்கிறதாம். பக்ஷி வியத்தியஸ்த பக்ஷி, ஆஹா இப்படி சொல்லணும். அதாவது இதெல்லாம் கூட நியாயமாக நாம் இங்கே சொல்லவே கூடாது. ஏன்னா அது அவ்வளவு கௌரவத்தோடு சொல்ல வேண்டிய விஷயம் என்று அது சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மந்திரங்கள் எப்படி இருக்கிறதுன்னா 5 எழுத்துக்கள் கொண்டதாய் அமைந்திருக்கிறதா. அந்த மந்திரத்திற்கு 4 வகையான வடிவங்கள் இருக்கிறதா. அது எப்படின்னா அதை விளக்கியிருக்கிறார்கள் பெரியவர்கள். முதல்ல பிரணவம், அதற்கு பிறகு பக்ஷி என்கிற சொல்ல வேண்டும், பிரணவத்தோடு அந்த பக்ஷி என்கிற சொல். அதற்கு பிறகு அக்னியின் மனைவியான ஸ்வாஹா என்கிற தேவியை கூறும் சொல். ஆஹா, பிரணவம் பக்ஷி ஸ்வாஹா அப்படின்னு சொல்கிறது ஒரு வடிவம். இன்னொன்று என்னென்னா, முதல்ல பிரணவம், அந்த பக்ஷி என்கிற எழுத்தை வியத்தியஸ்த பக்ஷின்னு ஸ்லோகத்தில் சொல்கிறார். வியத்தியஸ்த பக்ஷின்னா அந்த எழுத்துக்களை திருப்பி போடணும். க்ஷிபா என்று வரும். பக்ஷி என்கிறதை தலைகீழாக திருப்பினால் வியத்தியஸ்த பண்ணினால் க்ஷிபா என்று வரும். அப்போ பிரணவம், அதுக்கப்புறம் க்ஷிபா என்ற சொல், அதுக்கப்புறம் ஸ்வாஹாதேவி என்று அப்படி ஒரு வடிவம்.
அதற்கு பிறகு இன்னொரு வடிவம் என்னன்னா, முதல்ல பக்ஷி என்ற சொல், அதற்கு பிறகு பிரணவம், அதற்கு பிறகு சுவாகாதேவி, அதுக்கப்புறம் முதலில் கிருபா என்கிற சொல், அதற்கு பிறகு பிரணவம், அதற்கு பின் சுவாகாதேவி என்று இப்படி இதெல்லாம் மந்திரங்களுக்கு வடிவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இதில் ஒவ்வொரு விதமாக சொல்லுகிற மந்திரத்திற்கு ஓரொரு பயன் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை ஆச்சாரியனிடத்தில் போய் அடிபணிந்து அவராலே உபதேசம் பெற்று அவர் எப்படி உபதேசிக்கணும்னு சொல்லுகிறாரோ அப்படித்தான் நாம் சொல்ல வேண்டும். அதில் இந்த நான்கில் ஏதாவது ஒரு வடிவத்தை கொள்ள வேணும் என்று சொல்லி இருக்கிறது. அதையெல்லாம் இங்கே ஸ்லோகத்தில் எப்படி காட்டுகிறாருன்னால், முதல்ல அந்த மந்திரத்துக்கு உண்டான முறையை தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அங்கன்யாச கரன்யாசங்களை செய்து அதுக்கப்புறம் அஸ்திரபந்தத்தை செய்து அப்புறம் பக்ஷிங்கிற சொல் வியத்தியஸ்த பக்ஷி என்று இப்படி துவித்தையா இப்படி மாறி இருக்கிற வியத்தியஸ்த பக்ஷி என்னால் கிருபா என்று வருகிற சொல் அது. அதையெல்லாம் சொல்லி இதெல்லாம் உட்காண்டு நாம் சொல்லணும். எப்படி சொல்லணும்? பிரஸ்புட உதாரதாரம். அந்த மந்திரத்தை சொல்கிற பொழுது முன்னால் அந்த மிகவும் உயர்ந்ததான பிரணவத்தோடு சேர்த்து சொல்ல வேண்டும். அதுக்கு மேலே ஹுதவக தைதா சேகரம். அந்த ஹுதவக தைதா என்னால் அக்னியினுடைய பத்தினியான சுவாஹா தேவி. நம் மந்திரத்தை சொல்லச்சு ஓம் சுவாஹா என்று சொல்லுவார். அந்த சுவாஹா என்கிற சொல்லை முடிவிலே சொல்ல வேண்டும். இப்படி அந்த காருத்மதம் தம் மந்திரம், அந்த காருத்மதம் மந்திரம், கருடனுடைய மந்திரத்தை, கருடனை தேவதையாக கொண்ட மந்திரத்தை தம் மந்திரம் ஷீலயாமஹா, அந்த மந்திரத்தை நாங்கள் ஜபித்து பழகுகிறோம் என்று சொல்கிறார். அதாவது கருட மந்திரத்தை அனுசந்திப்பது என்னால் அதற்கு பலவித நியமங்கள் உண்டு. அந்த நியமங்களை மட்டும் இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். அதாவது என்ன பண்ண, கருட மந்திரத்திற்கு எப்படி நாம் ஜபிக்க வேணும் என்னால் அதற்குரிய முறைப்படி ஆச்சாரியனிடத்திலே நாம் முதல்ல உபதேசம் கேட்டு அதற்கு பிறகு அந்த மந்திரத்தை தொடங்குவதற்கு முன்னமே அந்த சில வார்த்தைகள் முன்னாலே இருப்பதாக கா என்கிற எழுத்து டா என்கிற எழுத்து அதை முன்னாலே இருக்குமாறு வைத்து அதுக்கப்புறம் ஆனந்த வடிவமான பிரம்மம் அந்த கருடன் வேதாந்தத்தில் இந்த கருடனையே தியானம் பண்ணணும், அவருடைய திருமேனியை தியானம் பண்ணி அப்போ பிரணவத்தோடு சேர்த்து அந்த மந்திரத்தை சொல்லணும். சொல்கிற பொழுதும் முதல்ல அங்கன்யாச கரன்யாசங்கள் செய்ய வேண்டும். அங்கன்யாச கரன்யாசங்கள் செய்த பிற்பாடு திக்பந்தம் என்று அஸ்திரபந்தங்கள் செய்ய வேண்டும். இதெல்லாம் என்ன என்கிறதை இன்னும் விரிவாக ஆச்சாரியனிடத்தில் போய் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு அந்த மந்திரத்தை சொல்லுகிற பொழுது 4 முறை சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னேன். பிரணவத்தோடு முதல்ல பக்ஷி என்கிற வார்த்தையை சொல்லி சுவாஹா என்று சொல்லி அது ஒரு முறை, அல்லது பிரணவத்தோடு க்ஷிபா என்று சொல்லி சுவாஹா என்று சொல்லுதல், அல்லது முதல்ல பக்ஷி சொல்லி அப்புறம் பிரணவத்தை சொல்லி சுவாஹா சொல்லுதல், அல்லது முதல்ல க்ஷிபா என்கிற வார்த்தையை சொல்லி பிரணவத்தை சொல்லி சுவாஹா என்று சொல்லுதல் என்று இந்த 4 முறைகள் அது காட்டப்பட்டிருக்கின்றதாம். அதையெல்லாம் மனதில் வைத்து கொண்டு, அதாவது முகப்புட்ட தொடக்கத்திலோ அல்லது பிற்பகுதியிலோ அந்த பிரணவத்தை சொல்லி நடுவிலே அந்த மந்திரத்தை சொல்லி அந்த பக்ஷி அல்லது க்ஷிபா என்று சொல்லி கடைசியில் முடிவிலே அந்த ஹுதவக தைதா என்று சொல்லப்பட்ட அக்னியினுடைய தேவியான அந்த சுவாகாதேவி அவளுடைய பெயரை சொல்லி கடைசியில் இப்படி கருட மந்திரத்தை சொல்லி நாம் அந்த மந்திரத்தை கருட மந்திரத்தை ஜபித்து பழகுகிறோம் என்று காருத்மதம் தம் மந்திரம் சீலயாமஹா என்று தம்மை பற்றி சொல்லிக் கொள்ளுகிறார். அப்படிப்பட்ட காருத்மதம் மந்திரம், அந்த கருடனுடைய மந்திரத்தை நாங்கள் சொல்லி நாங்கள் பழகுகிறோம். அப்படின்னா அபியாசம் பண்ணணும். அது தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த கருடனுடைய அனுகிரகமே ஏற்படும். அப்படித்தான் வேதாந்த தேசிகன் அவருக்கு அந்த திருவேந்திரபுரத்திலே இருந்த மலை மேலே அவர் கருட மந்திரத்தை ஜபித்து அதனால் கருடனே அவருக்கு பிரத்யட்சமாகி அனுகிரகம் பண்ணினார் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இந்த ஸ்லோகத்திலே ஒரு குறிப்பாலே காட்டுகிறார் என்று நாம் கொள்ளலாம். இந்த ஸ்லோகத்திலே விவரிக்கிற பொழுதே சொன்னார் போலே இதெல்லாம் மிகவும் ஆச்சாரியனிடத்தில் அடிபணிந்து பணிவோடு கேட்டுக்கொண்டு முறையோடு செய்யக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் முறை தவறி நாம் செய்தோமானால் அது நம்மை பாப்பத்திலேயும் கொண்டு போய் விட்டுவிடும். அதை விட செய்யாமல் இருப்பதே நல்லது என்று கூட வந்துவிடும். அதனால் சுருக்கமாக தெரிவித்தேன். இன்னும் இதில் சொல்ல வேண்டிய அர்த்தங்கள் அடுத்த ஸ்லோகங்கள், அதை நாம் தொடர்ந்து அனுபவிப்போம்.
ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். विनाव्यङ्कटेशं ननाथो ननाथः सदा व्यङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे व्यङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.